வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. காலையில் ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் 2026 வரை பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் எந்த வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கையெழுத்தை ஓபிஎஸ் அவர்கள்தான் பயன்படுத்த முடியும், எடப்பாடியால் முடியாது என்று தேர்தல் ஆணையமே தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதால் இது மத்திய அரசின் திட்டமிட்ட சதி என்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படுவது, இதற்கும் மத்திய அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என்பது கூடவா எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு தெரியாது? இதன் மூலமாக உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் இப்படித்தான் எடப்பாடி பொய் புரளிகளை கிளப்புவார் என்றும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்று அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் பாதுகாப்புடன் செல்ல உள்ளார் என்றும் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. அதிமுகவிற்கு கொடுக்கப்படக்கூடிய நன்கொடைகளும் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக புகார்களும் எழுந்துள்ளது. இன்று அனைத்தையும் சரிபார்க்கப்படும் என்றும் இதில் உண்மையில் சிக்கக்கூடிய அனைவரும் நிச்சயமாக தண்டனை பெறுவார்கள் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்று மாலை அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்றுமே நீங்காத இடம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நேற்று முளைத்த காளான் அல்ல. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர். எனக்கு பின்னால் ஓபிஎஸ் தான் என்பதை 2 முறை நிரூபித்தவர். எடப்பாடியை போல் கூவத்தூரில் காலில் விழுந்து தவிழ்ந்தவர் கிடையாது, சுயநலவாதி கிடையாது என்று ஜெயலலிதா அவர்களால் பேசப்பட்டவர். தற்பொழுது அவரது மறைவிற்கு பிறகு முழுமையாக அதிமுகவை சொந்தம் கொண்டாடி விடுவார் என்று அச்சத்தின் காரணமாக சசிகலாவிடம் பல தவறான தகவல்களை தெரிவித்து கூவத்தூரில் ஆள் மாறாட்டத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடியை தேர்வு செய்தார்கள். இருந்தபோதிலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் ஓபிஎஸ் தலையில் மிகப்பெரிய இடிவிலும் அளவிற்கான அதிர்ச்சியான தகவலாகத்தான் பார்க்கப்பட்டது. உண்மையான எடப்பாடியின் சுயரூபம் வெளிச்சத்திற்கு வந்தது. சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியது, பொதுச் செயலாளராக தன்னைத்தானே தேர்வு செய்யப்பட்டது, தன்னை எதிர்த்து பேசக்கூடியவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.